தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களுக்கு தடை விதித்த கர்சவின் குழு. சுதந்திர கட்சி தலைமையகம் முன் பலத்த பாதுகாப்பு. அரசு ஊழியர்களின் சம்பளம் மேலும் அதிகரிக்கும் ரணில் உறுதி. இலங்கை தொடரூந்தினால் ஏற்படும் உயிரிழப்பு வீதம் அதிகரிப்பு. மகனை துப்பாக்கியால் சுட்ட தந்தை தென்னிலங்கையில் பயங்கரம். மைத்திரிபால சிறிசேன ராஜினாமா. தேர்தல்களை முன்னிட்டு அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு விதித்துள்ள தடை. பயணச்சீட்டுகளில் மோசடி நடைமுறைப்படுத்தப்படவுள்ள அதிரடி சட்டம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 உட்பட 4 கைது. குழந்தையின் பால் போத்தலில் கைக்குண்டுகள், போலீசார் அதிர்ச்சி. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு முழுமையாக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்யும் காலத்தை நீடிக்க கோரும் அசாதாரண வர்த்தமானி அறிவித்தலுக்கு நாடாளுமன்ற மேற்பார்வை குழு தடை விதித்துள்ளது. திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இன்மையே இதற்கான காரணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கும் வர்த்தமானி அறிவித்தலை செப்டம்பர் 30 வரை நீடிப்பது குறித்து பரிசீலிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தலைமையில் பொது நிதிக்கான குழு கடந்த வாரம் கூடிய போது ஒப்புதல் வழங்கும் செயல்முறையை ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டது. இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு முழுமையாக மின்சார வாகன அனுமதிகளை வழங்குவதில் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் குழுவிடம் அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் வரை இந்த தடை இருக்கும் என்றும் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். சலுகை திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதை தெரிவித்த ஹர்சடி சில்வா, நிதியமைச்சு, மத்திய வங்கி, இலங்கை சுங்கம் மற்றும் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு ஆகியன இணைந்து முழுமையான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். பகுப்பாய்வு பெறப்படும் வரை உரிமம் வழங்கும் காலத்தை நீடிக்கும் வர்த்தமானிக்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு டார்லி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகம் முன்பாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு மேலதிகமாக போலீஸ் அணியினரும் நீர்த்தார இயந்திரங்களும் குவிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கோட்டையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இன்று காலை நடைபெற்ற மைத்திரி தரப்பு செயற்குழு கூட்டத்தின் போது மைத்திரிபால சிறிசேன கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகினார். அதனையடுத்து மைத்திரி தரப்பு செயற்குழு உறுப்பினர்கள் விஜயதாச ராஜபக்சவை கட்சியின் தலைவராக ஏகமனதாக தெரிவு செய்திருந்தனர். இந்நிலையில் சுதந்திர கட்சியின் மைத்திரி தரப்பினால் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விஜயதாச ராஜபக்ச சுதந்திர கட்சி தலைமையகத்துக்கு வருகை தரும் போது அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச தாதிய தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 2025 ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 3% உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 4 மாதங்களில் 42 பேர் தொடருந்து விபத்துகளில் சிக்கியும் தற்கொலை செய்தும் உயிரிழந்துள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் தொடருந்து விபத்தில் 84 பேர் காயமடைந்ததாகவும் திணைக்களம் குறிப்பிடுகிறது. கடந்த 2 வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் விபத்துக்கள் மற்றும் தற்கொலைகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தொடருந்து மேம்பாட்டிற்கான தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் இந்திக்க தொடகொட தெரிவித்துள்ளார். கடந்த 2022 ஆண்டு தொடருந்து மோதி விபத்துக்களில் சிக்கி 135 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 254 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 2023 ஆண்டு தொடருந்து மோதியதில் 148 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 248 பேர் காயமடைந்துள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தந்தையின் துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த மகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சூரியவிவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் சூரியவிவ
வேவேகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக போதையில் இருந்த தந்தை துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். துப்பாக்கி சூடு நடத்திய தந்தை தப்பிச் சென்றுள்ளதுடன் மகனின் இடது கால் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் தப்பியோடிய தந்தையை தேடி வருகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ராஜினாமா செய்துள்ளார். இன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தவிசாளராக நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை நியமிக்க மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான குழுவினர் தீர்மானித்தனர். இலங்கையில் அதிபர் தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடைபெறவுள்ள மாதங்களில் பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது அரசியல்வாதிகளை அழைப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றின் மூலம் அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது பிரதேச செயலக மட்டத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் பேரில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படக்கூடும் என பெப்ரல் அமைப்பு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு சுட்டிக்காட்டியிருந்தது. மேலும் பிரச்சார நடவடிக்கைகள் ஆளும் கட்சிக்கு சார்பானதாக அமைந்துவிடும் எனவும் குறித்த அமைப்பு தெரிவித்திருந்தது. எனவே தேர்தல்கள் ஆணைக்குழு குறித்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு கடிதம் மூலம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயணச்சீட்டு மோசடிகள் தொடர்பிலான சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள மேலதிக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இப்பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏனைய திணைக்கள அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். அத்தோடு நியாயமற்ற பயணச்சீட்டுகளின் விலைகள் தொடர்பான சிக்கலை குறைப்பதற்கும் மற்றும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் பாதுகாப்பு படையினருடன் நடமாடும் குழுக்கள் இந்த சோதனைகளை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது வழங்கப்படும் பயணச்சீட்டுகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை மட்டுமே செலுத்துமாறு லலித் டி அல்விஸ் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து கனடா செல்ல முயன்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களுக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து வழங்கிய யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் 2 நீர்கொழும்பிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை காலமாக போலி கடவுச்சீட்டு விவகாரங்கள் நாட்டில் அதிகரித்துள்ள நிலையில் போலி கடவுச்சீட்டு முகவர்கள் தொடர்பில் அவதானமாக செயற்பட பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். குழந்தைகளுக்கு பாலூட்டும் பால் போத்தலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கைக்குண்டுகள் மற்றும் ரவைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிப்பண்ண நாவட்டுடுவ பகுதியில் வீடொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெளிப்பண்ண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மேல்மாகாண புலனாய்வு அதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் சுற்றுலா வர்த்தகத்தில் ஈடுபடும் சாரதி என போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 கைக்குண்டுகள் ரவைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.